அதாவது ஒரு நீதிபதியை வந்து பதவி விலக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2/3 ஆஃப் மெஜாரிட்டி இருக்கணும். 2/3 ஆஃப் மெஜாரிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஒரு நீதிபதியின் மேலே ஒரு குற்றத்தை வந்து சொல்லி அந்த நீதிபதியை வந்து பதவியில் இருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து சட்டம் சொல்லுது. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது பார்லிமெண்ட்லேயும் வந்து இந்த இஷ்யூ வந்து நடந்துகிட்ருக்கு. ஜென்ரலாக வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்க போனால் நம்ம ஜென்ரலாகவே பேசுவோம். நம்ம யாருக்கும் எதிரியானவர்கள் அல்ல. அதாவது வந்து ஒரு பிரச்சனை, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் தான் வந்து நம்ம தாக்கல் செய்வோம் ஒரு மனுவில். நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு வழங்கின பிறகு அதை வந்து பயன்படுத்தாமல் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் வந்து கட்டுக்கடங்காமல் வந்து போயிடும்.